Hello NN for A square. Welcome to Biochemistry short answer preparation series. In this video we are going to clear breakdown about the question number 1 first pathway glycolysis and steps involved in the glycolysis. இந்த வீடியோ நீங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படினா glycolysis சைக்கிளை எப்படி ஈஸியா ரைட் பண்றது அந்த pathway எப்படி ஈஸியா ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கான ட்ரிக்ஸ் எல்லாம் கிளியரா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, ஃபர்ஸ்ட் வந்து क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. glycolysis and steps involved னு கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சைக்கிள் கேட்டாங்கன்னா நீங்க வந்து ஒரு 4 சப்டைட்டில கம்பல்சரி மென்ஷன் பண்ணனும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா டெஃபினிஷன், செகண்ட் வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா டேக் பிளேஸ், எந்த இடத்துல அக்கர் ஆகுது, தேர்ட் என்ன மென்ஷன் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா அதோட எனர்ஜி ATP எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுது, ஃபோர்த் வந்து சிக்னிஃபிகன்ஸ் இல்லனா வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ். இது 4ம் நீங்க ரைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா pathway, அதாவது சைக்கிளை டிரா பண்ணனும். definition, occur in இல்லனா take place, total ATP formed, அடுத்ததோட significance. இதை ரைட் பண்ணிட்டு தான் நீங்க pathwayக்குள்ள போகணும். ஃபர்ஸ்ட் வந்து definition பார்ப்போம். glycolysis நம்ம 2 syllable கிளாஸிஃபை பண்ணிப்போம். glyco and lysis னு சொல்லிட்டு. glyco அப்படினு பாத்தீங்கன்னா glucose, lysis means breakdown. சோ இத வச்சு நீங்க ஈஸியா definition ரைட் பண்ணலாம். glycolysis is the process by which the one molecule of glucose is break down into the two molecule of pyruvate. அவ்வளவுதான். Glyco means glucose, lysis means breakdown. Breakdown of one molecule of glucose into two molecule of pyruvate is referred to as glycolysis. இந்த glycolysis பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்பா நடக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா presence of oxygen, இன்னொன்னு பாத்தீங்கன்னா absence of oxygen. presence of oxygen ல வந்து பாத்தீங்கன்னா pyruvate கன்வர்ட் ஆகும். இந்த presence of oxygen pyruvate is enter into the TCA cycle. suppose oxygen இல்ல அப்படினு பாத்தீங்கன்னா அது lactate or lactic acid கன்வர்ட் ஆயிடும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் டெஃபினிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. குளுக்கோஸ் பிரேக்டவுன் ஆகுது, one molecule of glucose, two molecule of pyruvate. presence of oxygen இருந்தா pyruvate கன்வர்ட் ஆகுது, absence of oxygen னா lactate கன்வர்ட் ஆகுது. சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து எந்த இடத்துல இது பிளேஸ் வந்து இது நடக்குது அப்படினு பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசம் ஆஃப் தி செல் வால். செல் வால்ல இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம்ல தான் இந்த glycolysis அப்படிங்கற pathway வந்து நடக்குதுன்னு சொல்றாங்க. டோட்டலா எத்தனை ATP ஃபார்ம் ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா நெட் கெயின்ல 2 ATP and 2 NADH வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க ரைட் பண்ணனும். இந்த glycolysis சைக்கிள்ல 2 ATP 2 NADH ங்கிறது ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா significance or importance of glycolysis பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், it provide the usable energy to the cell from the glucose. இதுகிட்ட அதிகமா குளுக்கோஸ் இருக்குறதுனால செல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா usable எனர்ஜியை வந்து ப்ரொவைட் பண்ணுது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் பார்ட் in the metabolism. மெட்டபாலிசம்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு வைட்டல் ரோல் இருக்குன்னு மென்ஷன் பண்றாங்க. தேர்ட் பாயிண்ட், proceed further reaction with or without oxygen. ஆக்சிஜன் இருந்தாலும் சரி ஆக்சிஜன் இல்லனாலும் சரி இதோட வர்க், அதாவது அடுத்த process இது ஸ்டார்ட் பண்ணிரும்னு சொல்றாங்க. இன் கேஸ் ஆக்சிஜன் இருந்ததுன்னா பைருவேட்டை கன்வர்ட் ஆயிட்டு கிரெப்ஸ் சைக்கிளுக்கு என்டர் ஆகும். இன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்ல அப்படினா லாக்டேட்டா கன்வர்ட் ஆயிட்டு ஃபெர்மெண்டேஷன் processக்கு வந்து பாத்தீங்கன்னா என்டர் ஆயிரும்னு சொல்றாங்க. டோட்டலா 3 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா யூசபிள் எனர்ஜி வந்து கொடுக்குது to the cells by the use of glucose. அடுத்து ஃபண்டமெண்டல் பார்ட் இந்த மெட்டபாலிசம். தேர்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தர் process வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். with or without oxygen. with oxygen இருந்ததுனா pyruvate enter into Krebs cycle, without oxygen lactate enter into fermentation. so இப்போ வந்து நம்ம introduction, definition, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா take place in ATP formed, significance எல்லாம் கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதோட pathway எப்படி ஈஸியா நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கிறதுன்னு பார்க்க போறோம். வாங்க போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ pathway பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த லெட்டர்ஸ் மட்டும், இந்த அப்ரிவேஷன் மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. G2 F2 DG BPL, Pக்கு பக்கத்துல 4 போட்டுக்கோங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க மெமரி பண்ணிக்கணும். ஒரு pathway நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி 3ஆ சப்டிவிஷன் பண்ணி தான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் போட்டிருக்க லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே படிக்கணும். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸுக்கு சைடில் இருக்கிறதெல்லாம் படிக்கணும். அந்த ஏரோ மார்க்குக்கு சைடில் இருக்கிறது அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ். நெக்ஸ்ட் லாஸ்டா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அதோட எனர்ஜி ATP ADP என்னென்ன ரியாக்ஷன்ஸ் வந்து அதுல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் எனர்ஜிஸை படிக்கணும். 3ஆ படிச்சீங்கன்னா ஒரு pathway நீங்க ஈஸியா படிக்கலாம். இப்போ வந்து இந்த அப்ரிவேஷன் வச்சு நம்ம எப்படி போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா G2ங்கிறது ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ் அண்ட் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட், 2 G உங்களுக்கு வந்திருக்கும் பாருங்க. G1 வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸ், G2 வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் 6 பாஸ்பேட். நெக்ஸ்ட் F2 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட், அடுத்து ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட். கம்ப்ளீட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் ஏன் பிராக்கெட் குள்ள அந்த DG இன்க்ளூட் பண்ணிருக்குன்னா அது ரெண்டும் 2ஆ டிவைட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட். இத கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் B வந்து பாத்தீங்கன்னா 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரேட். 1,3 bisphospoglycerate.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பியில் டோட்டலாக 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 3 பாஸ்போகிளிசரேட், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாஸ்போகிளிசரேட், தேர்ட் வந்து பாஸ்போயினால் பைருவேட் அண்ட் பைருவேட். லாஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல் இருக்கிறது லாக்டேட். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், டெஃபினேஷன்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க, பைருவேட் அண்ட் லாக்டேட் தான் எண்ட் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. இப்போ இந்த அக்ரானம் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மெமரி பண்ணிடலாம். குளுக்கோஸ் 6 பாஸ்பேட், ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட், டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட், கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட், 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 பாஸ்போகிளிசரேட், 2 பாஸ்போகிளிசரேட், பாஸ்போயினால் பைருவேட் அண்ட் லாக்டேட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மெமரி பண்ணிடணும். ப்ராடக்ட்டை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்சைம் நீட்டாக ரைட் பண்ணலாம். இப்போ பாருங்க, குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக மாறுது. 6க்கு அனதர் நம்ம மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெக்ஸ்னாலே 6ன்னு அர்த்தம். ஸோ வந்து குளுக்கோஸ் 6 மாலிகுலாக கன்வெர்ட் ஆகிறதுனால நீங்கள் ஹெக்ஸோகைனேஸுங்கிற என்சைம் வந்து ஆட் பண்ணுறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் எழுதணும். குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்னா பாஸ்போ குளுக்கோ ஐசோமரேஸ்னு எழுதணும். பாஸ்போ குளுக்கோ ஐசோமரேஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோ 6 பாஸ்பேட்னா பாஸ்போ ஃப்ரக்டோ கைனேஸ். அதை வச்சு அப்படியே என்சைம் மாற்றி எழுதிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 என்சைமாக கன்வெர்ட் ஆகுதுனால அந்த இடத்துல என்ன என்சைம் யூஸ் பண்ணுவோம்னா ஆல்டோலேஸ். இதை மட்டும் நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. 2 என்சைமாக கன்வெர்ட் ஆகுதுனால அந்த இடத்துல ஆல்டோலேஸுங்கிற என்சைம் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டும் கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டும் இரிவர்சிபிள் ரியாக்ஷனாக இருக்கிறதுனால பாஸ்போட் ட்ரையோ ஐசோமரேஸ்ங்கிற என்சைம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டுங்கிறத அப்படியே எழுதிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா டீஹைட்ரஜனேஸ்னா அது அப்படியே வேற ஒரு ப்ராடக்டாக மாறப்போகுதுங்கிறது தான். கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் டீஹைட்ரோஜனேஸ் போடுறதுனால 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட் கிடைக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட். இதுக்கு மேலே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போன்னு தான் இருந்தனால பாஸ்போகிளிசரேட் கைனேஸ். ஃபர்ஸ்ட் வந்து கைனேஸ் நடக்கும், அடுத்து வந்து மியூட்டேஷன் ஆகுதுங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்போகிளிசரேட் கைனேஸ், அடுத்து பாஸ்போகிளிசரேட் மியூட்டேஸ். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போகிளிசரேட்ல இருந்து பாஸ்போஈனால், அந்த ஈனால்ங்கிற வேர்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்க ப்ராடக்ட் வந்து அதுக்கு முன்னாடி இருக்க என்சைம் ஈனோலேஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைருவேட்டுக்கு பிஃபோரா இருக்க என்சைம் வந்து பைருவேட் கைனேஸ், லாக்டேட்டுக்கு பிஃபோரா இருக்க என்சைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டேட் டீஹைட்ரோஜனேஸ். ஸோ சிம்பிளா நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வச்சே என்சைம் வந்து ஈஸியாக நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். அதோட ரூட் வேர்ட் நான் என்னென்ன ரூட் வேர்ட் சொல்லியிருக்கணும் அதை மட்டும் ஒரு தடவை ரீட் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரோ மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள், எதெல்லாம் இர்ரிவர்சபிள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டும் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டும் பார்த்தீங்கன்னா இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன். ஏரோ மார்க் ரெண்டு சைடும் போடணும். நெக்ஸ்ட் வந்து கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டும் 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன். 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட் அண்ட் 3 பாஸ்போகிளிசரேட் வந்து பார்த்தீங்கன்னா இர்ரிவர்சபிள். நெக்ஸ்ட் வந்து 3 பாஸ்போகிளிசரேட் 2 பாஸ்போகிளிசரேட் இர்ரிவர்சபிள். பாஸ்போயினால் பைருவேட்டும் 2 பாஸ்போகிளிசரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இர்ரிவர்சபிள். இந்த இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன் நெக்ஸ்ட் கரெக்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஏடிபி ஏடிபி எந்தெந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன் இல்லாத இருக்க ஃபர்ஸ்ட் 4 இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரிவர்சபிள் ரியாக்ஷன். ஸோ அதை விட்டுட்டு மீது ரெண்டுல என்ன பண்ணுங்கன்னா ஏடிபி கன்வெர்டட் இன்டூ ஏடிபி, இதுலையும் ஏடிபி கன்வெர்டட் இன்டூ ஏடிபின்னு எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சுது. நெக்ஸ்ட் இந்த கீழே இருக்க ரியாக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஈனோலேஸ் அப்படிங்கிற என்சைம் இருக்கோ அந்த ஈனோலேஸ்க்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து வெளியே வர மாதிரி எழுதிக்கோங்க. ஈனோலேஸ் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர் இஸ் கால்ட் ஈனோலேஸ்னு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. ஸோ ஈனோலேஸ்னா வாட்டர் வந்து ரிமூவ் பண்ணுறது. இந்த கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனர்ஜி ஃபார்ம் ஆகும். ஸோ வந்து கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் பக்கத்தில் 2 NAD வந்து கன்வெர்டட் இன்டூ 2 NADH + H+ எழுதிருங்க. நெக்ஸ்ட் இந்த 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட்டுக்கும் 3 பாஸ்போகிளிசரேட்டுக்கும் பக்கத்தில் ADP கன்வெர்ட் ஆகும். பிஃபோர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி வந்து ஏடிபியாக கன்வெர்ட் ஆகும். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஏடிபி வந்து ஏடிபியாக கன்வெர்ட் ஆகும். அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் பைருவேட் ரியாக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி ஏடிபியாக கன்வெர்ட் ஆகும். அவ்வளோதான். இந்த பேஜ் மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக், இந்த அப்ரிவேஷன் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அந்த அப்ரிவேஷனை ஃபஸ்ட்டு மெமரி பண்ணுங்கள். அதை மெமரி பண்ணிவிட்டு ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. ப்ராடக்ட்டை படித்ததுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை வச்சு எப்படி ஈஸியாக என்சைமோட நேம் எழுதுறதுன்னு சொல்லி என்சைமோட நேம் படிச்சுக்கோங்க. அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எது ரிவர்சபிள் ரியாக்ஷன் எது இர்ரிவர்சபிள் அந்த ஏரோ மார்க்னு சொல்லிட்டு கரெக்டாக பிளாட் பண்ணிட்டு எந்த இடத்துல ஏடிபி ஏடிபியாக கன்வெர்ட் ஆகுது, எங்க ஆக்சிஜன் அதாவது வாட்டர் மாலிகுல் வெளியே வருது, NAD வந்து NADH+ ரிமூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா போதும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு 2 டைம் மட்டும் இந்த ஃப்ளோ சார்ட் மட்டும் நீங்கள் மெமரி பண்ணிட்டீங்கன்னா போதும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் எழுதுவீங்க. அடுத்து வந்து அதோட எந்த இடத்துல அக்கர் ஆகுது, நெக்ஸ்ட் ஏடிபி எவ்வளோ ஃபார்ம் பண்ணியிருக்கு, சிக்னிஃபிகன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பேத்வேன்னு சொல்லிட்டு அந்த பேத்வே எழுதிடணும். இந்த பேத்வே ரைட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப் 1ன்னு போடணும்.
step 1 போட்டு நீங்க என்ன ரைட் பண்ணா the glucose is converted into glucose 6-phosphate with the enzyme hexokinase எழுதிங்கன்னா step 1 complete அவ்வளவுதான். next step 2 என்ன அப்படினு பாத்தீங்கன்னா glucose 6-phosphate is converted into fructose 6-phosphate with the enzyme phosphoglucoisomerase. next step 3 fructose 6-phosphate is converted into fructose 1,6 bisphosphate with the help of enzyme phosphofructokinase எழுதுங்க. again the fructose 1,6 bisphosphate is classified into the two product with the help of enzyme aldolase, that is dihydroxyacetone phosphate and the glyceraldehyde 3-phosphate னு நீங்க ரைட் பண்ணா போதும். அதாவது ஒண்ணும் கிடையாது, ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட் எழுதிடுறீங்க, ரெண்டாவது இருக்க ப்ராடக்ட் the reactant glucose is converted into the product glucose 6-phosphate with the help of enzyme hexokinase னு சொல்லிட்டு நீங்களே ஓனா ஸ்டெப் எழுதினாலும் கரெக்ட். ஒரு ஸ்டெப் எழுத அந்த இடத்துல இந்த ஒவ்வொரு பாயிண்ட் மட்டும் அந்த ஒவ்வொரு பாத்வேல இருக்கக்கூடியது மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ரைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்படி ரைட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பா 5 மார்க்ஸ்க்கு 4.5 மார்க் 4 மார்க் மேல கம்பல்சரி கொடுத்துருவாங்க. டெஃபினிஷன் பாத்வே நல்லா படிச்சுக்கோங்க, ஸ்டெப்பை நீங்க ஓனா எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்வேல உங்களை மீட் பண்றேன். Thank you for watching.